அதெல்லாம் ஒரு காலம். நார்த் இந்தியா டிஷ் சாப்பிடணும்னா நார்த் இந்தியாவுக்கே போகணும், இல்லைனா நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து போகணும் அப்படிங்கிற காலம்லாம் மாறி போய் இப்போலாம் எல்லா சவுத் இந்தியா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா டிஷ்ஷுங்கள் தான் அப்படியே ரொட்டேஷனில் ஓடிட்டே இருக்குது. நம்மளது எப்பவுமே ஒரு ஈஸி சமையல் தான். அதனால் வந்துட்டு ரொம்ப கட் பண்ணி வதக்கி இந்த மாதிரி கஷ்டமான எதுவுமே கிடையாது. டேரெக்டாக மிக்ஸி எடுத்தோமா, எல்லாத்தையும் போட்டு அரைச்சோமா, எடுத்து அப்படியே தாளிச்சோமா, கொதிக்க விட்டோமா, இறக்கணுமா, அவ்வளோதான் நம்மளோட சமையல். நான் எப்படி சன்னா மசாலா பண்ணுவேன் அப்படின்னா, சன்னாவை காலையிலேயே ஊற வச்சுட்டு கொடுத்து குக்கரில் உப்பு போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு வெங்காயம், தக்காளி, அந்த வேக வச்ச சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டு பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு அப்படியே அந்த மசாலாவை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் மீதி இருக்க சுண்டலி உள்ளே எடுத்து கொட்டி மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தாங்க உங்களோட நார்த் இந்தியா டிஷ் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே உள்ளுக்குள்ளே இறக்குறீங்க. அப்படியே கமன் வாசம் தூக்கும் போது உங்களுக்கு வேணும்னா சுகர் போடலாம் 1 ஸ்பூன், இல்லைனா அதையும் இக்னோர் பண்ணிடலாம். ஃபைனலி நார்த் இந்தியா டிஷ் ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டில் ரெடி.